அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நேற்றைய தினம் நடந்து முடிஞ்சது. அதுல பேசிய நடிகர் விஜய் அவர்கள் பேச்சை தொடங்கும் போது சிங்கங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு பேச்சு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சிங்க இனத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. இத்தனை நாளா காட்டுக்கு ராஜாவா கெத்தா சுத்திக்கிட்டு இருந்த சிங்கத்தையே அசிங்கமாக்கி ஓரத்துல உட்கார வச்சிருக்காங்க இந்த தமிழக தற்கொலை கழகம். என்ன நடந்தது அப்படின்னா, மக்களே, புலி பலமான விலங்கா சிங்கம் பலமான விலங்கா அப்படிங்கிற ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் சூடு பிடிக்குது. அது எல்லாருமே ஆதாரப்பூர்வமா எடுத்து போடுறாங்க. பூனை இனங்கள்லேயே மிக உயரமும் நீளமும் அதிக அளவு எடையும் இருக்கக்கூடிய விலங்காக வருவது புலிதான். நன்கு வளர்ந்த ஒரு புலிக்கும் நன்கு வளர்ந்த ஒரு சிங்கத்துக்கும் சண்டை வைக்கும் போது புலிதான் ஜெயிக்குங்கிறாங்க. புலிகளுக்கு 4 கால்களுமே உறுதியா இருக்கும். சிங்கங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 கால்கள் மட்டும்தான் உறுதியா இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய கால்கள் சாதாரணமா நடக்கிறதுக்கு தேவையான கால்களாக மட்டும்தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 கால் மட்டும்தான் வேட்டையாடுறதுக்கு பயன்படும். புலிக்கு அப்படி இல்லை. சண்டைன்னு வந்தா பின்னங்கால்களை நின்றுகிட்டே முன்னாடி கைகளெல்லாம் அடிக்கும். ஒவ்வொரு அட்டியும் வலுவா விழுவோம். அதே போல புலியினுடைய வாழ்வியலை சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசியது மிகப்பெரிய தவறு. புலிதான் தன்னுடைய எல்லை பகுதியை நிர்ணயிச்சுக்கிட்டு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குகை பாறை கிடுக்குகள்ல குகை போன்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுல குட்டி போட்டு குடும்பமா வாழும். சிங்கம் அப்படி இல்லை. அடர்ந்த காட்டு பகுதியில் வாழாது. கொஞ்சமா வெட்டை வெளியாக இருக்கக்கூடிய காடுகள்ல தான் சிங்கம் வாழும். குறிப்பாக வேட்டை என்று சொல்லும் போது ஆண் சிங்கங்கள் பொதுவாக வேட்டையாடுவதில்லை. ரேரா நீங்க ஏதாவது வீடியோ அனுப்பலாம், அது ரேர் தான். எல்லா நேரமும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது. பெண் சிங்கம் வேட்டையாடி வைக்கிறது தான் ஆண் சிங்கம் போய் திங்கும். தின்னுட்டு நல்லா தூங்கும்னு சொல்லி நிறைய பேர் எழுதுறாங்க. இது ஆண் சிங்கத்துக்கே மிகப்பெரிய அவமானம். இந்த விஜய் அவர்களோட பேச்சாலதான் இது வருது. இல்லைன்னா யாரும் சிங்கத்தை அசிங்கப்படுத்த போறதில்லை. இத்தனை நாட்களாக காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டோம்னா மக்கள் குழந்தைகள் பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க சிங்கம் தானே. அந்த வரலாறையே மாற்றி எழுத வந்த தளபதி விஜய் அவர்கள் ஒரு சிங்க இனத்தையே அவமானப்படுத்தி விட்டு போயிருக்காரு. புலிதாம்பா வேட்டையாட மட்டும் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கலாம் வெளியில வராது. புலியோட வாழ்வியலை சிங்கத்தோட ஒப்பிட்டு பேசுறீங்க. புலியோட வாழ்வியலை புலியாகவே பேசினா என்ன, நாங்க புலிகள், நாங்களும் தனிச்சுதான் போவோம், எங்களுடைய கொள்கையும் வேட்டையாட மட்டும் தான் வெளியில வருவோம், வேடிக்கை பார்க்கலாம் வரமாட்டோம் அப்படின்னு புலினே பேசியிருக்கலாம். அது பேசாததுக்கு காரணம் இருக்கு. அதை நுட்பமா நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோழைத்தனத்தின் உச்சம், விஜயினுடைய கோழைத்தனத்தின் உச்சமும் இருக்கு. புலின்லாம் இங்க அவ்வளவு சீக்கிரம் நின்று தமிழ்நாட்டில் நின்று நாங்கள் புலிகள் தனித்து போவோம் அப்படின்லாம் யாராலையும் பேச முடியாது. நாம் தமிழர் கட்சி பேசுதுன்னா கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, வீரம் இருக்கு, தைரியம் இருக்கு, நம்ம பேசலாம். ஆனா அந்த விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் தெளிவா தான் எழுதி கொடுத்துருக்கான். புலியோட வாழ்வியல சிங்கத்தோட ஒப்பிட்டு புலின்னு சொல்லக்கூடாது. அந்த புலிங்கிற வார்த்தையை மட்டும் மிக கவனமா கையாளுறாங்க. அதை நம்ம ஏன் கையாளுறாங்கிறது தெரியும், நம்ம எந்த புலியை சொல்றோங்கிறதும் தெரியும். இன்னும் சொல்ல போனா விஜய் வீட்டுல புலி குழம்பே வைக்கிறது இல்லையா. விஜய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருந்திருக்கு, அதையும் விஜய் வெட்டி போட சொல்லியிருக்கிறாருங்க. ஏனே தெரியல. விஜய் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்குறதுக்கு அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எல்லா ஜாமானும் அதுல இருக்கு, புலி மட்டும் இல்லையா. அதான் ஏன்னு தெரியல. ஒருவேளை ராகுல் காந்தி தன்னுடைய நண்பர் ராகுல் காந்தி கோச்சுப்பாரு அப்படிங்கறதுனால புலிங்கிற வார்த்தையை அவர் தவிர்க்கிறாரா, புலி குழம்பே அதனாலதான் அவர் சாப்பிட மாட்டாங்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது புலி பாத்தீங்கன்னா மக்களை தனித்துவமானது. ஒரு அடர்ந்த வனப்பகுதியில தன்னுடைய எல்லை பகுதியை நிர்ணயித்து கொண்டு பாறைகள் இடுக்குல இருக்கக்கூடிய குகை போன்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து குட்டி போட்டு குடும்பமா வாழும். வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். அது ஃபர்ஸ்டா தான் வேட்டையாடும். நேற்று விஜய் சொல்றாரு பாருங்க, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது சிங்கம் அப்படிங்கிறாரு. புலிதான் கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. பதுங்கி இருந்து தன்னை விட பெரிய விலங்கான எந்த விலங்கா இருந்தாலும் ஒரே அட்டி ஏறி அடிச்சதுன்னா சதைக்கதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். தொண்டைய குறவலை போய் ஒரே படியா பிடிச்சிடும். அதான் புலியோட தனித்துவம். கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது புலி. அந்த புலியோட வாழ்வில சிங்கத்தோட ஒப்பிட்டு பேசிருக்காரு. இன்னும் சொல்ல போனா புலிகளுக்கு அந்த 4 கால்களுமே உறுதியா இருக்கும். 4 கால்களுமே மிக உறுதியா இருக்கும். சண்டைன்னு வந்ததுன்னா, சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்ததுன்னா பின்னங்கால்களால் நின்றுகிட்டே முன்னங்கால்களால் அடிக்கும். ஆனா சிங்கத்தால பின்னங்கால்களால் எழுந்திருச்சு மனிதர்களை போல அப்படி நிக்க முடியாது. புலி நிற்கும். அப்படி எந்திரி அப்படியே தனித்துவமா வேட்டையாடுங்க. இன்னும் சொல்ல போனா புலிகள் எண்ணிக்கையில கம்மிங்க. எந்த புலி வேணா நீங்க நினைச்சுக்கோங்க. குழம்புல போற புலியா இருந்தாலும் சரி, இல்ல காட்டுல இருக்கக்கூடிய புலியா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுல புலியா இருந்தாலும் சரி, எந்த புலி வேணா எடுத்துக்கோங்க.
புலி வந்து என்னைக்குமே தனித்துவமா எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் அழிக்க முடியாது. அது வந்து அது பதுங்கி இருந்து அடிக்கும். அடிச்சதுன்னா காடே அதிருமா. சிங்கங்கள் வந்து அப்படி கிடையாது, கூட்டம் கூட்டமா இருக்கும். புலி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழும். ஒரு குடும்பமாக ஒரு முறை அவங்க குடும்பம் குட்டியை பாதுகாக்கிறது ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கங்கள் எல்லாருமே குடும்பமா வாழ்வாங்க. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். ஒரு ராஜாவுக்கு 4-5 ராணிகள் இருக்கும். அதான் சிக்கலேங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அந்த ஒழுக்கம் இருக்கு பாருங்க, அதுதாங்க, அதுதான் முக்கியம் அந்த நாட்டுல. அப்படி இருந்தாதான் ஒரு நாகரிகம் பண்பாடு எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். விஜய் மரியா சாரி சிங்கங்கள் மாதிரி 4-5 வச்சுக்கிட்டு ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காது புலி தனித்துவமானதுங்க. அதனால புலிய பத்தி பேசும்போது, புலியோட வாழ்வியல் அதோடைய குண அதிசயங்களை பத்தி பேசும்போது புலினே சொல்லி பேசிட்டு போயிருக்கலாம். எதற்காக இதுக்குள்ள சிங்கத்தை எடுத்துட்டு வரீங்க? சிங்கங்களுடைய குண அதிசயங்கள், சிங்கங்களுடைய வாழ்வியல் முறைகள் அதெல்லாம் பத்தி பேசும்போது நீங்க சிங்கங்களை பத்தி பேசலாம், சிங்கத்தோட பேரை பயன்படுத்தலாம். புலியோட வாழ்வியலை சிங்கத்தோட கோக்குறீங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட ஒரு கண்ணுங்கிற மாதிரி 2 கண்ணுங்கிற மாதிரி கொள்கை இல்லாத குழப்பவாதியாக கூமட்டைத்தனமாக பேசி மக்களை வந்து இப்படி ஏமாத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து எவனும் பேச மாட்டான், இதுல என்னத்தை அவனுக்கு கண்டுபிடிச்சிட போறானுங்க அப்படின்னு நினைப்பெல்லாம் விஜய்க்கு இருந்ததுன்னா மாத்திக்கணும். புலி என்று சொன்னால் ராகுல் காந்தி தான், ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து சில விஷயங்கள் ஏதோ ஒரு தவற ஒரு வார்த்தை ஏதோ ஒண்ணு விட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் புலிகள் தமிழ்நாட்டில் நின்றுட்டு எவனாலும் பேச முடியாது. பேசலாம், நான் காட்டுல இருக்கிற புலியை தான் சொன்னேன் சொல்லலாம். அது அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ராகுல் காந்திக்கு காதுக்கு வேற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நண்பர் கோச்சுப்பாரு. கூட்டணி வேற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அதனால வந்து பேச முடியாது. மீனவர்களை பத்தி பேசுறாரு, இலங்கை கடற்படை கைது பண்ணுங்கிறாரு. அதனால கச்சத்தீவை மிஸ்டர் மோடி அவர்களே, PM அவர்களே கொஞ்சம் திரும்ப வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. சிங்கள கடற்படை கைது பண்ணுது. எங்க தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு கைதானது நடக்கல. மீனவர்கள் பாதுகாப்பா எல்லை பகுதியை தாண்டி போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மீன் முடிச்சு பத்திரமா வீடு திரும்புவாங்க. கடல்ல வந்து எல்லை பகுதின்னு ஒண்ணு கிடையாது, அதை மானிட்டர் பண்ண முடியாது. அதெல்லாம் பேசாம எவ்வளவு அப்படியே சிம்பிளா டீசெண்டா பேசுறாரு பாருங்க. இதெல்லாம் கொள்கையா? நாளைக்கு இருக்கு மாப்பிள்ள உனக்கு ஆப்பு. நீ வந்து ரொம்ப வாய் பேசக்கூடாது. வீரம் வேற, திமிரு வேற, பண திமிரு வேற. ஓகேவா? வீரத்துல பேசுறதுக்கும் திமிர்ல பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் அவர்கள் பேசியது வீரம் கிடையாது. கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது சிங்கம். தனக்கு கீழே இருக்கிற விலங்கு அடிக்கவே அடிக்காது. போய் சிங்கத்தை பாரு, சின்ன சின்ன காட்டு பண்ணியோட குட்டி, மான்களோட குட்டி, பெரிய மாட்டை இந்த மாட்டை அடிக்க முடியாம, காட்டு எருமையை அடிக்க முடியாம கண்ணுக்குட்டியை பிடிச்சி தின்னுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. சின்ன சின்ன விலங்கு அடிக்காதான். புலிதான்ப்பா தனித்துவமா போய் கரெக்டா அடிக்கும். தனக்கு தேவையான இறையை கரெக்டா அடிக்கும். ஒண்ணுதான் அடிக்கும். அடிச்சதுன்னா கரெக்டா குறவலையை பிடிச்சி உயிர் போற வரைக்கும் கொடுமை இல்லாம அந்த விலங்கு கொண்டு தன்னுடைய எல்லை பகுதிகளை எடுத்துட்டு போயிட்டு குட்டிகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும். சிங்கம் அப்படி இல்லை. அடிச்ச உடனே அங்கேயே புட்டிச்சு பின்னாடி ஒண்ணு பிடிச்சி இழுக்கிறதும் முன்னாடி ஒண்ணு பிடிச்சி இழுக்கிறதும் அந்த விலங்கை கொடுமைப்பட்டது மிக கொடூரமான முறையில அப்படிதான் கொள்ளும். சினிமாவில படத்துக்கு தலைப்பாக புலின்னு வச்சுக்கிட்டு புலி 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 அப்படிலாம் பாட்டு போட்டா மட்டும் பார்த்தாது. புலிகள் தனித்துவமானவர்கள், புலிகள்னு தைரியமா இப்படி பேசணும். அதான் உண்மையான புலிகள்.